உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பிரபு, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மாரியை பூலோகம் அனுப்பி வைக்க மாற்று வழி புலப்படவில்லையா? சித்ரகுப்தனும் விசித்திரகுப்தனும் வழி கண்டுபிடித்துக் கொண்டு வருவார்கள். அதற்காகத்தான் காத்திருக்கிறேன். வணங்குகிறேன் பிரபு. வணங்குகிறேன் பிரபு. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். மாரியை பூலோகம் அனுப்ப மாற்று வழியை கண்டுபிடித்தீர்களா? மகாபிரபு, பிரம்மதேவன் படைப்பில் உருவ ஒற்றுமையில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பார்கள் இல்லையா? இருப்பார்கள்தான். அதற்கென்ன? இல்லை பிரபு, மாரியின் உடலை எரித்து விட்டதால் மாரியின் உருவத்தை போலவே 6 பேர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களின் ஏட்டை புரட்டி பார்த்ததில் அவர்களுக்குள் உயிரை அனுப்ப இயலவில்லை. ஐயோ, அப்ப என்னால பூலோகத்துக்கு போக முடியாதா? மாரி, பதட்டம் அடையாதே. அவர்கள் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. சொல்லி முடிக்கட்டும். இதை சொல்லத்தான் ஒரு நாள் தவணை கேட்டீர்களா? அவசரப்படாதீர்கள் மகாபிரபு. மாற்று வழி கண்டுபிடித்திருக்கிறோம். என்ன வழி? அதை முதலில் சொல்லுங்கள். அந்த பெண்ணின் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் சகல அம்சங்களும் பொருந்திய பொருத்தமான நட்சத்திரத்தில் உடைய 3 பெண்கள் கிடைத்துள்ளார்கள். சிறப்பு சித்திரகுப்தா, வெகு சிறப்பு. மாரி, அந்த 3 பேரையும் நாம் பார்க்கலாம். அந்த 3 பேரில் யார் உடலுக்குள் செல்ல வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். அந்த உடலுக்குள் உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு என் குழந்தையையும் ஹஸ்பண்ட் சரியும் காப்பாத்தணும். எம்ம தர்மராஜா, அதுக்காக நீங்க எந்த உடம்புக்குள்ள போ சொன்னாலும் நான் போறேன் தர்மராஜா. உத்தமமான முடிவு மாரி. எனக்கும் முன் முடிவே சரியென தோன்றுகிறது. சித்ரகுப்தா, சொல்லுங்கள் பிரபு. அந்த லிஸ்டில் இருக்கும் அந்த முதல் பெண்ணின் பெயர் என்ன? முதல் பெண்ணின் பெயர் ஜெனிஃபர். பூலோகத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறாள். மாரியை போல பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவள். எல்லோரும் பாருங்கள். நான் இருக்கேன் யுவர் ஆனர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.